வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை சூப்பு பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை இப்படி தான் இருக்கும். மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. உடம்புல இருக்க சூட்டெல்லாம் எடுத்துரும். வாய் புண்ணு, வயிற்று புண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். இதில் எல்லாமே பூவு காய் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த காயை பழுத்து அது நல்லா வத்தல் மாதிரி இது பண்ணி குழம்புலாம் வைக்கலாம். அதில் இப்போ நம்ம வெறும் கீரை மட்டும் எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்டுலாம் போட வேண்டாம், வெறும் இலையை மட்டும் எடுத்துருங்க. இலசாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கிட்டால் சூப்புக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த ஒரு கப்பு வரா மாதிரி நான் எடுத்துகிட்டு இதை நல்லா அலசி எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் போடுங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன். கீரையை நல்லா கழுவிட்டு மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு வெங்காயத்தை பாதி எடுத்துருக்கிறேன். ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், கட் பண்ணியாச்சு. பூண்டு ஒரு 4 பல் தட்டி வச்சுருக்கோம். வெங்காயம் போடுவோம். தக்காளி போடலாம். பூண்டு, ரொம்ப வதக்க வேண்டாம், சும்மா லைட்டாக வதக்கினா போகிறோம். கீரையை 1 கப்பு கீரை எடுத்துருக்குறேன். அரிசி கழுவின தண்ணியில் இந்த சூப்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு அரிசி கொஞ்சம் கழுவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி அந்த தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வரும் சூப்பு. ஒரு வாட்டி கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்துக்கணும். நல்லா கீரையெல்லாம் வெந்திருக்கு. நம்ம உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க, ரொம்ப வேண்டாம், வேணும்னா பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன். சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கீரையோடையே போட்டு நீங்கள் சாப்பிடணும். ரெடி ஆகிடுச்சு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.